எப்படி இருக்கீங்க நான் கேட்க மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக கடந்த 10 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா மதுரையில இருக்கிற டிராபிக் இருக்கு பாருங்க, ஒரு போக்குவரத்து கூட உங்களால சரிப்படுத்த முடியலன்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு எமர்ஜென்சினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கடந்த 10 வருடங்களாக நீங்க தொடர்ந்து ஒருத்தருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் தானே இருந்தாரு, 10 வருஷமா நீங்க ஒருத்தர் இங்க இருக்காருல்ல, நீங்க அதான் சொல்றேன், நீங்க அவங்களை பாக்கணும்னா முடியாது. பெரிய கேட்டா வச்சிருக்காராம், அதை தாண்டி யாருமே உள்ள போக முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை பாக்குறதுக்கு அவர் தேடி வரமாட்டாரு. ஆனா உங்க முன்னாடி உங்க வீட்டில் ஒருத்தனாக இருக்கிற உங்க சகோதரனா, உங்க மகனா, உங்க கூட பிறந்தவரா நீங்க பார்த்துட்டு, உங்க நண்பனா நீங்க பார்த்தாலும், உங்க தம்பி பார்த்தாலும், எப்படி வேணாலும் அவர் பாருங்க, எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது செய்வாரு. அது மட்டும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா 30 வருடமாக அவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க ஒரு நல்ல கணவராக அவர் இருக்கிறாரு. ஒரு அருமையான தகப்பனா இருக்கிறாரு. 95 வயதுல ஒரு அம்மாவுக்கு நல்ல மகனாக இருக்கிறாரு. வீட்டிலே ஒரு சிறந்த மனிதராக இருக்கும் போது உங்களை மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு நல்ல எண்ணம் நிச்சயமாக அவருக்கு இருக்கு, செய்வாரு. வந்த உடனே இந்த போக்குவரத்து பிரச்சனை தீர்க்க வைக்கிறதுக்காக முதல் படி எடுத்து வைப்பாரு. அது நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். நீங்க உங்க எம்எல்ஏ சுந்தர் அவர்களை நீங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க அவர் பார்க்கணும்னா 10 நிமிடத்துல அவர் போய் பார்க்கலாம். அவர் உங்களை நேரடியாக வந்து பார்ப்பாரு. நான் உங்ககிட்டே சொல்றேன், ஒரு பிரச்சனைனா முதலால உங்க வீட்டுல வந்து நிக்கிறவர் அவர் தான் இருப்பாரு. வந்த பல விஷயங்கள் சொல்லுவாரு. அவர் தான் சென்னையில இருக்காரு. எங்கெங்க சென்னையில இருக்காரு? மதுரை வீடு மாத்திட்டு இங்கதானே இருக்கிறாரு. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவருடைய பூர்வீகம் பழனிங்க, முருகர் பக்தருங்க, பக்கத்துலதான் இருக்காரு. அது தெரியாம பேசிட்டு இருக்காரு. சோ எல்லாமே வந்து உங்களுக்காக செய்யறதுக்கு சுந்தர் சார் இருக்காரு. இப்ப நான் கேக்குறேன், போக்குவரத்து பிரச்சனை இருக்கு, ஆனா வரி உங்களுக்கு வீட்டுடைய வரி இருக்கட்டும், இல்ல இந்த ஏரியால எல்லாமே வந்து தொழிலாளர்கள், உங்களுக்கு சிறு தொழிலாளிகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு. கமர்ஷியல் டாக்ஸ் இருக்கட்டும், வீட்டு வரிகள் இருக்கட்டும், 300% ஏத்திருக்காங்க. 1%, 10%, ஒரு 12% கிடையாது, 300% உங்களுக்கு வரிகள் ஏத்திருக்காங்க. நீங்க வந்து நம்ம வீட்லயே இருக்கும் போது எப்படிதான் நம்மளால பாத்துக்க முடியும்? வீடு பாக்குறதா? எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது? இவங்க மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு இந்த முனிசிபல் கார்பரேஷன்ல கண்ணுக்கு தெரிஞ்ச 200 கோடி ஊழல். கார்பரேஷன்ல கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த 200 கோடி உங்களுக்கு ஊழல் வந்து ஏதோ ஒரு மேல ஓட்டுமா இப்படி எட்டி பார்த்தா ஒரு மேல ஓட்டுமா தூரத்துல இருந்து தெரியும் பாருங்க, அந்த மாதிரி. ஆனா ஆழமா கீழே போனீங்கன்னா எத்தனை கோடி யாரால மறுக்க முடியுமா? பிடிஆர் அவர்கள் வந்து நீங்க 2 முறை தேர்ந்தெடுத்தீங்க. ஒரு வீடியோ இருக்கு, 30,000 கோடி எங்க வைக்கிறதுன்னா அவர் கேட்கிறாரு. இது வாய்க்கு வந்து அவங்க சொல்றது, நமக்கு தெரியாம எவ்வளவு இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்க வாங்கிட்டு எலெக்ஷன் நேரத்துல உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேங்கிறாங்க. ஆனா சுந்தர் அவர்கள் அப்படி கிடையாது. சொந்த கால நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி சொந்தமா சம்பாதிச்ச பணம் தான் உங்களுக்காக கொண்டு வந்து இறக்கி நான் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்க பணத்தை நீங்க பாதுகாக்கணும், உங்க பணத்தை நாங்க பாதுகாத்து உங்களுக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து ஊழல் பண்ணிட்டு நம்ம வாங்க கூடாது. திமுக ஆட்சியில வெறும் ஊழல் ஊழல் ஊழல், கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன். மழை வந்தா தண்ணி தேங்கி நிக்குதா இல்லையா? தண்ணி அவ்வளவு தேங்கி நிக்குது. ஏன் இது கூட உங்களால பண்ண முடியாதா? ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் பண்ண முடியாதா? தண்ணி மழை காலத்துல டிரைனேஜ் ஃபுல்லா மேல வந்த எல்லாமே நீங்க அதே டிரைனேஜ்ல நீங்க சாக்கடையில நடந்து போறீங்க. அந்த தண்ணி பிரச்சனை கூட உங்களால தீர்க்க முடியாததோ. முன்னாடி இந்த பிடிஆர் அவர்கள் சொல்றாரு, குடிநீர் பிரச்சனை தீர்க்க வச்சுட்டேன். வந்த தண்ணி குடிக்க சொல்லுங்க, உங்க வீட்டுல வர சொல்லுங்க வீட்டுக்கு. அதேதாமா அங்க வரமா மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா யாராலும் வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு நாள் அது வந்திருக்காரா? நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க வந்து பாத்துருக்காரா?
யாருமே வரல. அவங்க வீட்ல இருந்து வரல, கட்சியில இருந்து வரல. யாரு தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க வந்து அசம்பிளிக்கு அமைச்சிருக்கீங்க, அங்கிருந்து யாரும் வரல. 10 வருடங்களாக இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னா இந்த ஊரை, இந்த பகுதியில வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்திருக்கலாம்? கரெக்டுமா நீங்க சொல்றது? அதனால சொல்றேன், இந்த தேர்தல் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு கடவுள். அந்த மீனாட்சி அம்மனே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. சுந்தர் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மனிதர் உங்க மத்தியில இருக்கிறாரு. வரும் 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். போதும், கஷ்டப்பட்டது போதும். சூப்பர்மா, அதான் நீங்க இருக்கீங்கம்மா, சொல்லி கொடுங்க எல்லாருக்கும். அவர் வந்து நீங்க வந்து புரட்சி தலைவன் கூட இருக்கிறீங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. உங்களுக்கு தெரியும், என் கணவர் வந்து மிகப்பெரிய புரட்சி தலைவர் ஃபேனு. அதை தாண்டிதான் எல்லாமே. அப்படி இருக்கும் போது எப்படி அம்மா ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டாங்களோ, எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும்போது உங்களுக்காக கஷ்டப்பட்டாரோ, எப்படி இப்போ நம்ம வந்து எடப்பாடியார்கள் உங்களுக்காக நடுவில் இருக்கும்போது 5 வருடங்கள் நீங்க நல்லா இருந்தீங்க, அப்ப கஷ்டப்பட்டாரோ, அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்க எப்படி வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் இவ்வளவு நல்லா இருந்தது. இந்த திமுக ஆட்சிக்கு நீங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு சவாலாக சுந்தர்சி அவர்களை தேர்ந்தெடுத்துட்டு நீங்க அசம்பிளிக்கு அமைச்சீங்கன்னா, நான் உங்களுக்குள்ள ஒருத்தியாக நான் இருக்கேன். அவருடைய பாதி சமம் நான் ஒரு மனைவிங்கிறது முறையில நான் சொல்றேன். உங்களை மத்தியில அவர் மட்டும் இல்ல, நானும் இருப்பேன். இங்கதான் வீடு இருக்கோம், மதுரை தான் எங்க வீடு இருக்கும். சென்னை, மதுரை இதுதான் வீடு. இங்க இருப்போம், உங்கள் மத்தியிலே இருக்கோம். உங்க பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்காக அவரு நாங்க 2 பேரும் இங்க இருந்து உங்க பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்காக இங்க இருப்போம். வரும் 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்தில் இருக்கிற என்னுடைய கணவர் சுந்தர்சி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்களித்து அவரை ஜெயிக்க வைங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்க எதிர்காலத்துக்காக உங்களுக்காக நீங்க வாக்களிங்க. சுந்தர்சி அவரை ஜெயிக்க வைங்க. மறந்துடாதீங்க, நமது சின்னம் வெற்றி சின்னம். நீங்க எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக வெற்றி வந்த உடனே இங்க வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அதுல 5% குறைக்கப்படும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது செய்வாரு. என்ன செய்யக்கூடிய ஒரு மனப்பாடும் அவருக்கு தைரியமும் இருக்கு. சும்மா மக்கள் மத்தியில போய் வாக்கு நீங்க கொடுக்கணும், அதனால நான் வந்து பொய்யால வாக்குறுதி தர மாட்டேன். என்னால செய்ய முடியும், எப்படி அம்மா அவர்கள் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் அது மட்டும் தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அது மட்டும் தான் சொல்வாரு. இன்னும் சொல்ல விரும்புறேன், மெட்ரோ ரயில் வரல இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டிலேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கும், DPR. ஓகே, அந்த டிலேட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இவங்க திமுக சார்பாக கொடுக்கவே இல்லை. கொடுத்தா மெட்ரோ உங்களுக்கு வந்துடும். மெட்ரோ வந்தா உங்க வாழ்க்கை மேம்படுத்த முடியும். உங்க வாழ்க்கை மேம்படுத்திட்டா நீங்க ஊழலுக்கு வந்து ஆளாக மாட்டீங்க. அதனால்தான் எல்லாமே சுத்தி ஒரு வட்டம், நீங்க அந்த வட்டத்துக்குள்ள கஷ்டப்படணும். சுத்தி இருக்கிறவங்க நாங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு திமுக காரங்க வேலை செஞ்சாங்க. இந்த தேர்தல்ல எல்லாத்துக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சுந்தர்சி அவர்களை ஓட்டு கொடுத்துட்டு ஜெயிக்க வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். நிச்சயம் அது சாக்கடை அடைப்பு எல்லாமே சரிப்படுத்த முடியும். உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்காக உங்க மத்தியில உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் போன இடத்துல எல்லாரும் சொல்றாங்க, என்ன அவ்வளவு ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேக்குறாங்க. அது பாத்தீங்களா, வாங்க நான் வரேன், நீங்க சோறு போடுங்க உங்க வீட்டுல. நீங்க ஜெயிக்க, என் கணவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட குண்டா ஆகிறேன்னா இல்லையா பாருங்க. சரிங்களா, உங்களுக்காக நாங்க இருக்கோம். கண்டிப்பாக வரேன். சூப்பர்மா, என் கணவரை பாத்துட்டீங்களா? சூப்பர், கரெக்ட். உங்க குப்பநகரம் இருக்கிறது மீனாட்சி அம்மனுடைய அருள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஊரை நாங்க மதுரை உங்களுக்கு மாத்தி தரோம். ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தாங்க, சேர்ந்து வேலை செய்வோம், சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வோம். அண்ட் எல்லாம் இந்த மதுரை பாசம் உள்ள ஊர்னா சொல்லுவாங்க. உங்க பாசத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க, எங்க பாசத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நாங்க சொல்றோம். சரிங்களா? சரிங்க, மறந்துடாதீங்க. இரட்டை இலை சின்னத்துல வாக்களிங்க. செய்வீர்களா? செய்வோம், சேர்ந்து செய்வோம்.
இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிங்க. சுந்தர் சி அவர்களுக்கு வாக்களிங்க.